வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையானின் சாரதி கைது, ஆட்டத்தை ஆரம்பித்த அரசு. அனுர அரசே இனவாதமாக செயற்படுகின்றது, கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு. மன்னப்பட்டிய தேவாலயத்தில் துப்பாக்கிச்சூடு, உயிர்த்த ஞாயிறு கொண்டாடப்பட உள்ள நிலையில் அச்சுறுத்தல். ஏமாற்றப்படும் கருத்தினால் உயிர்த்த ஞாயிறு விவகாரத்தில் அரசு பொய் கூறுவதாக சரத் வீரசேகர குற்றச்சாட்டு. இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை, புத்தாண்டு கொண்டாட்டங்கள் குறித்து அவதானம் செலுத்துமாறு கோரிக்கை. பொன்முடிக்கு எதிராக வலுக்கும் எதிர்ப்பு, இந்தியா முழுவதும் முறைப்பாடு. இனி விரிவான செய்திகள். தமிழர் தாயகத்திற்குள் நுழைந்திருந்த இந்திய படையினரை வெளியேறுமாறு வலியுறுத்தி உயிர்நீத்த அன்னை பூபதியின் 37வது நினைவு தினம் இன்று நினைவு கூறப்படுகின்றது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் அன்னை பூபதியின் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. அமைதி காக்கும் படையணி என்ற பெயரில் தமிழர் தாயகத்திற்குள் நுழைந்திருந்த இந்திய படையினர் மேற்கொண்ட கொடூரங்களை அடுத்து இந்திய படைகளை வெளியேறுமாறு வலியுறுத்தி 1988 ஆண்டு மார்ச் 19 கணபதி பிள்ளை பூபதியம்மாள் ஆகாரமின்றி போராட்டத்தினை ஆரம்பித்திருந்தார். இந்த போராட்டத்திற்கு இந்திய அரசினால் எவ்விதமான சாதகமான பதிலும் கிடைக்காத நிலையில் ஏப்ரல் 19 அன்னை பூபதி உயிர் நீத்திருந்தார். அவரின் 37வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் அஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. மட்டக்களப்பு வாழைச்சேனையில் வைத்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தனின் சாரதியான ஜெயந்தன் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த 2006 டிசம்பர் 15 கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பில் கடந்த 8 பிள்ளையான் அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த விசாரணையானது கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் கடத்தலுடன் தொடர்புபட்ட பிள்ளையானின் சாரதியான ஜெயந்தனை கொழும்பில் இருந்து வந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாழைச்சேனையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்து கொழும்புக்கு கொண்டு சென்றுள்ளனர். மன்னப்பட்டிய பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 38 வயதான நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மன்னம்பட்டிய பகுதியில் உள்ள ஜீவமான கிறிஸ்து தேவாலயத்தில் நேற்றிரவு இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் யாருக்கும் பாதிப்பு இல்லை என காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தேவாலயத்தின் போதகருடன் இடம்பெற்ற தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் தேவாலயத்தின் ஒரு ஜன்னல் சேதமடைந்துள்ளது. துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் மன்னம்பட்டிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி நௌபர் மௌலவியே ஷஜ்ரான் உட்பட அவரது குழுவுக்கு 2ஆம் பிரதானியாக செயற்பட்டார் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். அரசியல் நோக்கத்துக்காக குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக எந்த விசாரணை அறிக்கைகளிலும் குறிப்பிடப்படவில்லை எனவும் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை ஏமாற்றப்பட்டதையடுத்து கவலை வெளியிடுகின்றோம் எனவும் அவர் கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலுக்கு முன்னர் பிரதான குற்றவாளிகளை நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்துவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த 2 நாட்களில் ஜனாதிபதி எதை செய்ய போகிறார் என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டி தேவாலயத்தில் வைத்து பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகைக்கு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை ஏப்ரல் 21 முன்னர் பகிரங்கப்படுத்துவதாக வாக்குறுதியளித்தார். குண்டு தாக்குதலில் பிரதான சூத்திரதாரியை அறிவிக்காவிடின் ஏப்ரல் 21 பின்னர் அரசாங்கத்துக்கு எதிராக வீதிக்கு இறங்குவதாக பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்தார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு பேராயர் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் தேசிய மட்டத்தில் 7 விசாரணைகளும் சர்வதேச மட்டத்தில் 4 விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டன. எந்த விசாரணைகளிலும் பிரதான சூத்திரதாரி யார் என்பது குறிப்பிடப்படவில்லை. இந்த விசாரணைகளில் குறிப்பிடப்படாத விடயங்களையா ஜனாதிபதி இவ்விரு தினங்களில் குறிப்பிடப் போகிறார் என்பதை
பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி அவ்வாறு குறிப்பிட்டிருந்தால் அது பேராயரை ஏமாற்றும் ஒரு செயற்பாடாகும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழைக்கும் பாரியதொரு அநீதியாகும். குண்டு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி நவ்பர் மௌலவி என்பதையும் ISIS அமைப்பின் கொள்கையால் ஈர்க்கப்பட்ட பயங்கரவாதி சஹ்ரானை கொண்டு நவ்பர் மௌலவி இந்த தாக்குதல்களை நடத்தினார் என்பதை முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில் பொறுப்புடன் நாடாளுமன்றத்துக்கு அறிவித்திருந்தேன். இவ்வாறான நிலையில் குண்டு தாக்குதல்கள் விவகாரத்தை குறுகிய அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்வது பாதிக்கப்பட்டவர்களை மென்மேலும் நெருக்கடிக்குள்ளாக்கும் இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு பேராயர் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார். அவரும் ஏமாற்றப்பட்டுள்ளார். எந்த விசாரணை அறிக்கையிலும் அரசியல் நோக்கத்துக்காக குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்படவில்லை. அனைத்து அறிக்கைகளிலும் இது ISIS அமைப்பின் தேவைக்காக நடத்தப்பட்ட தாக்குதல்கள் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்நாட்டு யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டுவர காரணமாக இருந்தவர்களை கைது செய்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரியை கைது செய்துள்ளதாக அரசாங்கத்தினர் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ச கடும் விசனம் வெளியிட்டுள்ளார். தேர்தல் மேடைகளில் ராஜபக்ச குடும்பத்தினரை சாடாது ஜனாதிபதி உலகளாவிய வர்த்தக சரிவு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டுமென அனுராதபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் கூறியுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட உள்ளது. விசேடமாக இன்று 35 வயதுக்கும் குறைந்த எமது இளம் வேட்பாளர்களை சந்தித்து கலந்துரையாடியிருந்தோம். அரசாங்கம் எவ்வாறான விடயங்களை கூறினாலும் இறுதி தீர்மானம் மக்களுடையது. தமக்கு வாக்களிக்காதுவிடின் மாகாண சபைகளுக்கு பணம் வழங்க மாட்டோம் என அரசாங்கம் பொதுமக்களிடம் அச்சுறுத்தல் விடுகின்றது. இதே நேரத்தில் இந்தியாவுடன் இந்நாட்டு பாதுகாப்பு தொடர்பில் பொதுமக்கள் ஊடகங்கள் மாத்திரமல்ல நாடாளுமன்றத்துக்கு கூட அறிவிக்காமல் ரகசிய ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் உள்ள 159 உறுப்பினர்களுக்கும் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் மற்றும் அதன் விளைவுகள் குறித்து முழுமையாக தெரியாது. தேர்தல் பிரச்சாரங்களின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக கூறி உள்நாட்டு யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டுவர காரணமாக இருந்தவர்களை கைது செய்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரியை கைது செய்துள்ளதாக அரசாங்கத்தினர் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளனர். தேர்தல் மேடைகளில் ராஜபக்ச குடும்பத்தினரை சாடாது ஜனாதிபதி உலகளாவிய வர்த்தக சரிவு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். அமெரிக்காவின் தீர்வை வரி விதிப்புக்கு பின்னர் உலக பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சியடைந்தது மட்டுமல்லாமல் உலக அரசியலிலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆகையால் நிலைமையை கருத்தில் கொண்டு வெளிநாடுகளுடன் மேற்கொள்ளும் வர்த்தகம் தொடர்பில் உலக நாடுகள் புதிய இணக்கப்பாடுகளை எட்ட தயாராக உள்ளன. இந்தியா, சீனா மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் பிற நாட்டு தலைவர்களை சந்தித்து வர்த்தக நோக்கம் தொடர்பில் கலந்துரையாடுகின்றனர். எனினும் நாட்டு ஜனாதிபதி நாடு முழுவதும் உள்ள தேர்தல் மேடைகளில் எம்மை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அவரது கட்சியினரும் ஆட்சிக்கு வர முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளில் தமிழ் மக்களுக்கு ஒன்றையேனும் நிறைவேற்றி உள்ளனரா என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார். மாறாக மதவாதம், இனவாத ரீதியாக செயல்படுகின்ற இனவாதிகளே ஜனாதிபதி மற்றும் அவரது கட்சியினர் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் கொக்குவிலில் உள்ள தமது கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று மாலை நடாத்திய ஊடக சந்திப்பின் போது யாழ்ப்பாணம் சென்று ஜனாதிபதி ஆற்றிய உரை தொடர்பில் கடுமையாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விமர்சித்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரும் அதேபோல நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னரும் பல்வேறு வாக்குறுதிகளை ஜனாதிபதி மற்றும் அவரது தரப்புகள் வழங்கியிருந்த போதிலும் ஆட்சிக்கு வந்து 5 மாதங்கள் கடந்துள்ள நிலையிலும் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கவில்லை என தெரிவித்தார். அத்துடன் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கம், காணி விடுவிப்பு, அரசியல் கைதிகள் விடுதலை, காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் ஆகியவற்றிற்கு தீர்வை காணுவதற்கு எந்தவித முயற்சிகளையும் எடுக்கவில்லை என கூறினார். இவ்வாறாக மக்களை ஏமாற்றி தொடர்ந்தும் மேடைகளில் ஏறி தம்மை புனிதர்களாக காட்டி ஏமாற்று வித்தைகளையே செய்து வருகின்றனர் என தெரிவித்தார். மேலும் தையிட்டு விகாரை விவகாரத்திலும் அரசியல்வாதிகள் தலையீடு இருப்பதாக ஜனாதிபதி கூறிய நிலையில் தாமே அதிகாரத்தில் இருக்கின்ற நிலைமையில் முதலில் அந்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வை காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இனவாதத்திற்கு இடமில்லை என்றும் இனவாதத்திற்கு தாம் இடமளிக்க மாட்டோம் என்றும் கூறும் ஜனாதிபதி இனவாத மதவாத ரீதியான பரப்புரையை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் விடயத்தில் எப்போதும் இனவாத மதவாத ரீதியாக செயற்படுவது JVP தான் என்றும் அந்த கட்சியைச் சேர்ந்த ஜனாதிபதியின் செயற்பாடுகளும் அவரது பேச்சுக்களும் இனவாதம் என்றும் அவர் கூறினார். இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு இலங்கை தூதரகம் விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது.
இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏமனில் ஹவுதி பயங்கரவாத அமைப்பால் நேற்று வெள்ளிக்கிழமை காலை ஏவப்பட்ட பல ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக செயலிழக்க செய்ததால் ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் அச்சுறுத்தல் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நேற்று முதல் 26ஆம் தேதி வரை இஸ்ரேலின் பல பகுதிகளில் அங்கிருக்கும் இலங்கையர்களால் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் உட்பட பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது இலங்கையர்களை விழிப்புடன் இருக்குமாறு தூதரகம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். தன்னையும் தனது மகளை பற்றி சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வரும் புகைப்படங்கள் மற்றும் தவறான செய்தி தொடர்பிலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். ஸ்ரீலங்கா தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தனது மகளின் பிறந்த தினத்தை முன்னணி உணவகம் ஒன்றில் கொண்டாடியதாக தெரிவித்து சமூக ஊடகங்களில் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. எனினும் புகைப்படங்களில் காணப்படும் பிறந்தநாள் கொண்டாட்டம் 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி கீழியுள்ள பகுதியில் நடைபெற்றது என பிரதி அமைச்சர் தனது முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார். அது தொடர்பான விடயங்களே தற்போது சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். இலங்கையின் பல பகுதிகளில் வெப்பநிலை நாளை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் ரத்தினபுரி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் வெப்பநிலை 39 முதல் 45 பாகை செல்சியஸ் வரை காணப்படும் எனவும் இதனால் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சப்ரகமுவ, மத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலனறுவை, ஹம்பாந்தோட்டை, முல்லைத்தீவு மற்றும் வவுனியா, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக இந்தியா முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் முறைப்பாடு செய்ய பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் பொன்முடி அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சைவம், வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் பேசிய கருத்துக்கள் சர்ச்சையானது. அமைச்சர் பொன்முடியின் பேச்சுக்கு அதிமுக, பாஜக உட்பட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனங்களை தெரிவித்தன. இதனால் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்ட நிலையில் தன்னுடைய கருத்துக்கு அவர் மன்னிப்பு கோரியிருந்தார். சென்னை உயர்நீதிமன்றமும் அமைச்சர் பொன்முடி மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதனையடுத்து அமைச்சர் பொன்முடியை கைது செய்ய வேண்டும் என்று சென்னை காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் தமிழக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தமன் சில நாட்களுக்கு முன்பு முறைப்பாடு தெரிவித்தார். அத்துடன் கோவை காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் பாஜக பொதுச் செயலாளர் AP முருகானந்தம் அமைச்சர் பொன்முடி மற்றும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முறைப்பாடு செய்துள்ளார். இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக நாடு முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் முறைப்பாடு செய்ய பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக பாஜக உயர்மட்ட நிர்வாகிகள் மற்ற மாநில பாஜக நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்திருப்பதாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் ரஷ்யாவிற்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையில் இணக்கம் ஏற்படாத பட்சத்தில் பேச்சுவார்த்தையின் மத்தியஸ்தராக பங்கேற்பது குறித்து அமெரிக்கா ஆராயும் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஓவல் அலுவலகத்தில் வைத்து செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்ட ட்ரம்ப் குறிப்பிட்ட நாட்களில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படும் என்று தான் எதிர்பார்க்கவில்லை என்றும் ஆனால் அது விரைவில் இடம்பெற வேண்டும் என்று கூறினார். உக்ரைன் ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பில் சில நாட்களுக்கு தெளிவான முன்னேற்ற அறிகுறிகள் தென்படாவிட்டால் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை கைவிடும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ எச்சரித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு அவரது கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிள்ளையானின் சாரதி கைது, ஆட்டத்தை ஆரம்பித்த அரசு. அனுர அரசே இனவாதமாக செயற்படுகின்றது, கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு. மன்னப்பட்டிய தேவாலயத்தில் துப்பாக்கிச்சூடு, உயிர்த்த ஞாயிறு கொண்டாடப்பட உள்ள நிலையில் அச்சுறுத்தல். ஏமாற்றப்படும் கருத்தினால் உயிர்த்த ஞாயிறு விவகாரத்தில் அரசு பொய் கூறுவதாக சரத் வீரசேகர குற்றச்சாட்டு.
இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் குறித்து அவதானம் செலுத்துமாறு கோரிக்கை. பொன்முடிக்கு எதிராக வலுக்கும் எதிர்ப்பு. இந்தியா முழுவதும் முறைப்பாடு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IPCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.